வந்துங்க கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சது, 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க, இஞ்சி பூண்டு கூட ஒரு 2 கறிவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கொத்தமல்லியும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்ச கடலப்பருப்பு, ஒரு சின்ன தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுருக்காங்க, கரம் மசாலா பொடி. இவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இப்போது பொரிக்கிறதுக்கு தேவையான பட்டை லவங்கம் இந்த கரம் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பொரியும் போது கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் ஒரு 2 கறிவேப்பிலை வச்சு தான் அரைப்பேங்க. அப்போ தான் வாசனை நல்லா இருக்குன்றதுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் எடுத்தும் போட முடியாது, அரைச்சிட்டு பண்ண. இஞ்சி பேஸ்ட்டு வதங்கினதுமே இந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதை வதக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து அதை நல்லா அதோடு சேர்த்து வதக்கிட்டு இது அரைஞ்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பொடியாக நட்டின உருளைக்கிழங்கு இதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியாட்டம் இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் கிரேவியாட்டம் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் வேக வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துணும். இந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துட்டு அதோடு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் இதிலே சேர்த்துடணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கலரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வெந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவி காண்றதுக்கு பதத்துக்கு திக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த திக்கு போதுன்னா இப்படியே இறக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதாங்க. சுவையான கடலை குருமா ரெடி. இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. சுவையான கடலைப்பருப்பு குருமா தயாராகிடுச்சிங்க. நாங்கள் இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கோம். இட்லியோட இதை அப்படியே
இட்லிக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் இல்லாத நேரத்தில் கறி குருமா டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.